ஹாய் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான ஸ்னேக் கார்டஸோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீமன் லாக்கிங் டவரை தான் காட்டுறாங்க. இவரு தான் புக் ஆஃப் இமோர்டல். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான புக் இருக்கு. அவரும் ஏதோ படிச்சுட்டு இருக்க. அங்கே யாரோ வரசோன்னு கேட்குது. பயந்து போய் அவர் அப்படியே அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. சே, நம்ம அதுக்காக பயப்படணும். இவ்வளோ காலத்தில் இந்த டீமன் லாக்கிங் டவர்ல எத்தனை டீமனை நான் பார்த்துருப்பேன். சைட்ல பார்த்தா போ நின்னுட்டு இருக்கான். அவரும் அவனை பார்த்து சாக்காயிடுறாரு. நீ என்ன மாதிரியான டீமன்? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீன்னா உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. டீமன் லாக்கிங் டவரை விட்டு எப்படி வெளியே போறது? நீ என்ன காமெடி பண்றியா? இந்த டவர் உருவான காலத்துல இருந்தே இந்த இடத்தை விட்டு எந்த ஒரு டீமனுமே தப்பிச்சது கிடையாது. உனக்கு புக்ல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும் சொல்றாங்க. இந்த விஷயம் தெரியாதானே அவன் கேட்கிறான். அப்படி ஒண்ணு இருந்தா தானே தெரியறதுக்கு. ஆனா அவரை விடுற மாதிரி தெரியல. புக் ஆஃப் இமோர்டலும் நான் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா சீனியரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் லினியவையும் தான் காட்டுறாங்க. அவங்க செக்டர்ல சண்டை போட்ட ஒருத்தனை அவங்க ஆளுங்க புடிச்சு வச்சிருக்க. சீனியர் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமே கண்டிப்பா அது நடக்காது. பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 20 ஸ்ட்ரைக்குன்னு அவரு சொல்லிடுறாரு. அவர் ஆளுங்களும் அவரை போட்டு பொழந்து காட்ட. இப்ப அடுத்தது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு தான் ஆள் போறாரு. அங்கிருந்த ஒரு ஜூனியர் இப்ப அப்படியே அவர் முன்னாடி வராங்க. எனக்கு ஸ்வாட் ஃபார்மேஷன்ல சில டவுட்ஸ் இருக்கு. நீங்க அதை கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு கிஃப்டையும் அவங்க கொடுக்க. ஆள் வரப்பா, உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கு யார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கேளு. அவர் பட்டுக்கும் நடைய கட்டிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல. நம்ம லினியவும் ஆமா இவனுக்கு மட்டும் எல்லாம் தெரியும். அவங்க திரும்ப அவரு பின்னாடியே போக ஒரு கட்டத்துல அவரும் அவங்கள அப்படியே நோட் பண்றாரு. சூசன் செக்டர்ல தடை செய்யப்பட்ட இடங்கள் நிறையவே இருக்கு. நீங்க இந்த மாதிரி வெளியே சுத்துறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க சும்மா காத்துவங்க தான் வந்தோம் அவங்க சொல்றாங்க. அவரும் நான் பூவை ப்ரொடக்ட் பண்றேன்னு நீங்க என்ன சந்தேகப்படுறது எனக்கு தெரியுது. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம லினியும் ஏதோ கேட்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. அவரும் அப்படி அங்கிருந்து கிளம்ப அவனை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. அப்பனா போ உண்மையிலே இங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவரும் அவர்கிட்ட இருந்த பெர்ல அப்படியே வெளியெடுக்கிறாரு. அது பக்கத்துல இருந்த ஒரு மவுண்டனை தான் அப்படியே காட்டுது. ஸ்பிரிச்சுவல் பேட் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் போவை தான் காட்டுறாங்க. அவன் சம வெறியாயிடுறான். அப்ப இங்கிருந்து வெளியே போக வழியே இல்லையா? எப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா கிங் ஆஃப் பிரசன் கிட்ட கண்டிப்பா நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேடை கொடுத்துருக்க மாட்டேன். அதை கேட்ட உடனே தான் புக் ஆஃப் இமோர்டலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டீமன் லாக்கிங் டவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸால உருவானது. 5 ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் ஒரே ஒரிஜினை சேர்ந்ததுதான். அதோட பவர் ஒருத்தன் கிட்ட இருந்தா அவனால ஈஸியா உள்ள வரவும் முடியும் போகவும் முடியும். அப்ப திடீர்னு அந்த இடமே லைட்டா அதிருது. புக் ஆஃப் இமோர்டலும் என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்றாரு. நம்ம ஹீரோவும் லினியவும் இப்ப அங்க வந்துட்டு இருக்காங்க. போவும் சிரிப்பு போட்டுடுறான். சியோ என்ன காப்பாத்துறதுக்காக சரியான நேரத்துக்கு வந்திருக்கான்னு சொல்ல. இப்ப டவருக்குள்ள வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. திடீர்னு சில ஸ்வாட்ஸ் வந்து அவர் அப்படியே வழி மறைக்குது. சூசன் செக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த இடத்த கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இது தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்க இங்க வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நாங்க ஒருத்தனை தேடிட்டு வந்தோம். இந்த இடத்த பத்தி எங்களுக்கு தெரியாது. மரியாதையா திரும்ப போயிடுங்கன்னு அவங்க சொல்ல. நம்ம சீனியரும் இப்ப அப்படியே அங்க வராரு. திரும்பவும் நீங்களா? இது தடை செய்யப்பட்ட பகுதி, உள்ள யாருக்குமே அனுமதி இல்லைன்னு அவரு சொல்றாரு. உள்ள யாருமே போக மாட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த போ இங்கதான் மறைஞ்சிருப்பான். நாங்க செக் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க ஒத்த கால நிக்கிறாங்க. அவரும் வேற வழி இல்லாம சரி வாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு அப்படியே கிளம்ப. எங்க செக்டர் உருவாகத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த டீமன் லாக்கிங் டவர் இங்கதான் இருக்கு. கிங் ஆஃப் பிரசன் தான் அதோட பாதுகாவலர். இங்க ஒரு டீமன் அடப்பட்டுச்சுன்னா அதால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு டீமனை ப்ரொடக்ட் பண்ணிருக்கீங்க. அதை தேடி ஒன்னும் நீங்க வரலன்னு அவரு கேட்க, எந்த டீமனை தான் நாங்க ப்ரொடக்ட் பண்ணோம் ஆனா ஒன்னு அதே சூரியன்னு நம்மளும் கேட்கிறாரு. சீனியரும் நீங்க தேடுற அந்த போ கண்டிப்பா செக்டரை விட்டு கிளம்பி இருப்பான். அவனை எதுக்காக தேடுறீங்கிற விஷயத்த சொல்லிட்டு போங்க. மாஸ்டர் சொல்யூஷன்ல இருந்து வந்த உடனே நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் ஆக்ஷன் எடுப்பாருங்கிற மாதிரி அவரு சொல்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப திரும்ப நம்ம புக் ஆஃப் இமோர்டல தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே அங்கிருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கை வந்து அவர் அப்படியே தொட்டுட்டு போகுது. அவரும் யாராவது யாரு? திரும்ப அவரை யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா நம்ம வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. ஆனா அந்த வீணா போன கிங் ஆஃப் பிரசம் அவளையும் தூக்கிட்டு போயிட்டான். பார்த்து பேசு, அவரு கேட்டா பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு இங்க வந்த அந்த புது ஆளு அவங்க இடத்தையே தம்சம் பண்ணது. அப்புறம் ஜியோன்னு யாரோ ஒருத்தன் இங்க வந்துட்டு இருக்கானா. அவனை தேடிட்டு அவன் போயிட்டான்னு சொல்ல. நீங்க இப்ப ஜியோன்னு சொன்னீங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கதையா சொன்னதுல மெயின் கேரக்டர் ஜியோ தான். கண்டிப்பா அது அவனதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நேரா நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறாங்க. நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் பிரசனோட பவர்ஸ்ல கைய வச்சுட்டு அவங்க அப்படியே பறந்து போக நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன பண்ற முதோ இந்த இடத்தை விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க. லிங் உன்னை தேடி ஜியோ வந்திருக்கான். நம்ம
நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ எப்படி இங்க வேற எதுக்காக உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கான்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இல்ல அவங்க வரக்கூடாது, இது ரொம்பவே ஆபத்து. வாங், நீ எப்படியாவது போய் அவனை தடுத்து நிறுத்துன்னு அவங்க சொல்ல. ஆனா உனக்கு அவனை பார்க்க வேணாமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கும், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நான்சோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜெனரல் பேலஸ்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு இடத்த செக் பண்ணிட்டு இப்ப அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. கூடவே மூன் செக்டர் சீஃபோட அசிஸ்டண்டும் அங்க இருக்கும். என்ன தைரியம் இருந்தா பேலஸ்க்கு கீழே உங்க சீக்ரெட் பேஸ உருவாக்கி இருப்பீங்க. அவனும் நான் சொல்றதை கேளு, உன்ன மாதிரி ஒருத்தி எங்க மூன் செக்டர் கூட தான் இருக்கணும்னு சொல்றான். நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ இனியோட இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண. நம்ம ஜெனரல் அவனை போட்டு பொழந்து கட்டுறாங்க. அப்பதான் அங்கிருந்த தண்ணி அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. அது வாட்டர் டீமனா? என்ன தைரியம் தான் அது திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதால நான்சோக்கு என்னாச்சுன்னு மறந்துட்டீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. நான்சோலாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அன்னைக்கு உங்க விச் குயின் மட்டும் எங்க வழியில வராம இருந்திருந்தா இந்நேரம் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே எங்க மூன் செக்டார் கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு அவன் சொல்றான். திரும்பவும் அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜெனரலுக்கு பயங்கரமா காய் ஏற்பட்டுருது. ஆனா அவங்க எப்படியோ அவனை ஒரே சுருகி அவங்க கதையை முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மவுன்சூவோட ஹெட் சீனியர் அவரை மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. எனக்கு என்னமோ அவங்க போவோட பேரு சொல்லி அவங்க கூட இருந்த அந்த டீமனை தான் தேடிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஹெட், நம்ம கல்டிவேட்டர்ஸோட கடமை தீய சக்திகளை அழிச்சு நல்லவங்களை பாதுகாக்கிறது. நல்லது எதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியணும். கிங் ஆஃப் பிரிசன் ஏதாவது மறைக்கிறாருன்னு சொல்றீங்களா? உண்மை என்னன்னு கண்டுபிடின்னு சொல்றேன். அவரும் நேரா நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வர அங்க பார்த்தா யாரையுமே காணும். திரும்ப வேலையை காட்டிட்டான்னு சொல்லிட்டு அவரும் வேகமா அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஆள் நேரா டிமன் லாக்கிங் டவருக்கு தான் போறாரு. அந்த இடம் திரும்ப லைட்டா சேக் ஆகுது. போ சிரிப்ப போட்டுடுறான். நமக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அது நேரா போயிட்டு நம்ம சீனியரை ஆக்கிரமிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் லினியவையும் தான் காட்டுறாங்க. அவங்க இப்பதான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டாக ஆக அங்க ஆளுங்க நடமாட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. நம்மளும் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நமக்கான நேரம். நேரா அவங்க திரும்ப அந்த மவுண்டனுக்கு தான் வராங்க. சீனியர் வாசலே நின்னுட்டு இருக்காரு. நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பகல்ல ஆளுங்க இருந்தாங்க, அதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன்னு அவரு சொல்ல அவங்க 2 பேருக்குமே லைட்டா டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவன் நம்மள செக் பண்றானோ? இல்ல சீனியர், தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள போறது அவ்வளவு நல்லது இல்ல, நாங்க கிளம்புறோம், இது வேலைக்காகாது போலன்னு சொல்லி அவனும் டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோவும் லினியும் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சீனியரும் அவங்கள அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி வர டக்குன்னு நம்ம லிட்டில் ஸ்டோன் ஒரு சீல்டு மாதிரி வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்றாரு. வாங்கின குத்துல அவருக்கு அதையும் முடிஞ்சிருது. ஃபேரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஆள் காணாம போக அவரை உருவாக்குன அந்த சீலும் நம்ம ஹீரோ லினியோ விட்டு அப்படியே மறைஞ்சிடுது. அவங்களும் பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சு கொலாப்ஸை மயக்கமாயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ட்ரங்கனி மட்டும் அங்க வராரு. அந்த சீனியர் அவங்கள அப்படியே போட்டு தள்ள வர ஆள் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுக்குள்ள இருந்த அந்த போவோட பவரை விரட்டி அடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட மொத்த மெமரிஸும் ஞாபகம் வந்து நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்திலிருந்து கண் முழிக்கிறாரு. லிங்குக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிருந்து கிளம்ப நம்ம லினியவும் இப்ப அப்படியே அங்க வராங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. லிங்க நம்ம உடனே காப்பாத்தி ஆகணும். ஆனா அவங்களை எங்க போய் தேடுறது என்னன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப அப்படியே சூசன் செக்டரோட ஹெட்டை தான் காட்டுறாங்க. அந்த சீனியர் கிட்ட இருந்த மொத்த டிமானிக் அரசையும் அவரை விரட்டி அடிச்சிடுறாரு. ஆளும் அவரு பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்க அவரு வேணும்னே அப்படி பண்ணலன்னு சொல்லி அவங்களும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி ஆள் கேட்க அவங்கள டிமன் லாக்கிங் டவர்ல அடைச்சிட்டாங்கிற விஷயமே அவருக்கு இப்பதான் தெரிய வருது. ஆனா லிங் ஒன்னும் டிமன் கிடையாது, அவளை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஹெட்டும் டிமன் லாக்கிங் டவரை ஓபன் பண்றது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன்னு சொல்றாரு. நம்ம ட்ரங்கனே மட்டும் பொறுமையா இருன்னு சொல்ல நம்மளும் அப்படியே அமைதியாயிட்ட மாதிரி காமிச்சதோட அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹீரோயினை பத்தியே தான் அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம லினியவும் இப்ப அங்க வராங்க. நம்மளும் நான் அவளை மறந்துருக்க கூடாதுன்னு சொல்ல அவங்களும் நீ என்ன அதை வேணுனேவா பண்ண விடுன்னு சொல்றாங்க. அந்த டிமன் லாக்கிங் டவர் உண்மையிலேயே எப்படிப்பட்ட இடம் அவரு கேட்க நம்ம லினியோ என்னமோ நாங்க பிறந்து வளர்ந்த மாதிரி கேட்கிற, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. நம்மளும் என்னால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் அவளை காப்பாத்த போறேன். அவங்களும் நானும் அதை சொல்லதான் வந்தேன்னு சொல்ல போதும் நிறுத்து, ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல இவ்வளவு காலம் எனக்கு தொல்லை கொடுத்ததெல்லாம் போதும், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சுனா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு அவரு சொல்ல அவங்களும் சொல்லி முடிச்சிட்டியா, நான் அவளை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன சொன்னாலும் என்னால அதை கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஆனா அது ரொம்பவே ஆபத்தான இடம், உள்ள போன யாரும் உயிரோட
கூட வந்தது இல்லைன்னு சீனியர் சொன்னாரு. அதை பத்திலாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பயமா இருந்தா நீ எனக்காக வெயிட் பண்ணு. நம்மளும் சிரிப்பை போட்டுட்டு லிங்க காப்பாத்துறோம், நம்மளும் பாதுகாப்பா வெளியே வரோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் தனியா ஃபாரஸ்ட் ஏரியால உட்காந்து மியூசிக் வச்சிட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. நம்ம டேங்கும் இப்ப அப்படியே அங்க பாரு, நீ எதுக்காக என்கிட்ட இருந்து அதை மறைச்சேன்னு அவங்க கேக்குறாங்க. ஆளும் பதற ஆரம்பிக்க போட்டு மிதிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க டக்குன்னு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கோல்டன் சில்க் வாமோட பாய்சன் உன்னை அட்டாக் பண்ணிருக்கு. இந்த விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்ல? டேங்கியும் நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அவங்க அப்படியே அழுன்னு அழ ஆரம்பிக்க, உன்னை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், மாஸ்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை தர நாங்க இழுத்துட்டு போறாங்க. ஆனா மாஸ்டர் கோல்டன் சில்க் வாமோட பாய்சனுக்கு மாத்து மருந்தே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம நோ விடுற மாதிரி தெரியல. மாஸ்டர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி மண்டிட்டு கேக்குறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம நம்ம டேங்க செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல ஆளோ மாட்டிப்போமோன்னு சொல்லி அப்படியே பதறிட்டு இருக்காரு. பல்ச பார்த்த உடனே மாஸ்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம நோக்கிட்ட விஷயத்த சொல்லாம நீ போய் ஹெர்பல்ஸ் ரெடி பண்ணு, இவனை கண்டிப்பா காப்பாத்திலாங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் மாஸ்டர் கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிட்டு சிரிப்பை போட்டுட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. மாஸ்டரும் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க வரத்துக்குள்ள வெளியிருந்து நம்ம நோ உடனே இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா டீமன் டவர் வாசல்ல நின்னுட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் லினியவையும் தான் காட்டுறாங்க. நம்மால் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பிலாங்கிற மாதிரி சொல்றாரு. உனக்கு பயமா இருந்தா நீ போனவங்க சொல்ல, 2 பேருமே இங்கிருந்து போக தான் போறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ட்ரங்கனி மட்டும் நின்னுட்டு இருக்காரு. மாஸ்டர் லிங்க ஒன்னும் டீமன் இல்ல, அவளை காப்பாத்த நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மொதல் விஷயம் நான் அவனோட மாஸ்டர் இல்ல, 2வது இந்த டவர் ஃபுல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸும் டீமன்ஸும் லாக் ஆயிருக்கு. உள்ள போறது சுலபம் தான், ஆனா அதுக்கப்புறம் உங்களால வெளியவே வர முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் லிங்கும் டக்குன்னு அவர் முன்னாடி அப்படியே மண்டிட்டுறாங்க. மாஸ்டர் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆனா நம்ம ட்ரங்கனை மட்டும் கேக்குற மாதிரி தெரியல. நானும் வேணா உங்க கூட முட்டி போடுறேன், நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலான்னு அவரு சொல்ல, மாஸ்டர் லிங்க விட்டுட்டு என்னால வர முடியாது, வேணும்னா நீங்க என்ன இங்கே கொன்னுடுங்க. அடே சொன்னா கேளுடா, ஏட்சே டயத்துல இருந்தே டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா சேர்ந்ததா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி அவரு சொல்ல, ஆளும் டக்குன்னு அவர் டீமனா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றாரு. டீமனோ ஹியூமனோ லிங் என்னைக்குமே ஒரு ஈவுல இருந்ததில்லை, என்னாலையும் அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவரு சொல்ல, அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. போக போக கதையில விறுவிறுப்பை ஏத்திட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினை டீமன் லாக்கிங் டவர்ல இருந்து நம்மால் காப்பாத்தினாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.